guys, welcome back into a new video. So இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா cheesy white sauce pasta ஓட ரெசிபி தான் பார்க்க போறோம். So வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம குயிக்கா இதோட ingredients எல்லாம் பார்த்திடலாம். capsicum, onion and garlic மூணுத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். and macaroni pasta 1 கப் வச்சிருக்கேன். So வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாம். இப்போ நம்ம வெச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சமா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு panல ஒயிட் சாஸ் பாஸ்தா prepare பண்றதுக்கு 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டருக்கு 2 டீஸ்பூன் மைதான்றது அளவு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 கிளாஸ் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லம்ப்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா லம்ப்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸையும் நம்மளோட பாஸ்தாவையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போதும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அண்ட் அந்த வெஜிடபிள்ஸ் வதக்கும் போதும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ப பெப்பரை நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவோம். அது ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா அது வந்து ஓவராக காரம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போது பெப்பர் போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து ஒரு அலுமினியம் ஃபாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம சீஸ் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரெண்டுத்துலேயுமே நான் சீஸ் கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சீஸை நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ப்ரெசன்டேஷனுக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விடுறேன். கொஞ்சமாக தூவுங்க.
இப்போது இந்த சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக நான் இதை கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு தோசைக்கல் எடுத்து நல்லா ஆவி பறக்க சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு பெரிய அலுமினியம் சட்டி எடுத்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மெல்ட் பண்ணால் போதும். அதனால சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நம்மளோட சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சீஸ்லாம் செம்மையாக மெல்ட் ஆகி பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தடவிட்டு போயிடுங்க. Stay tuned for more videos. Bye.